ஆண்டவரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா, தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறாங்களா என்பது தான் கருத்து. இன்றைக்கெல்லாம் சில காரியங்களை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரை தெரிந்திருந்தும், வசனத்தை தெரிந்திருந்தும் அவரை தொழுது கொள்ள வேண்டிய விதத்தின்படி தொழுது கொள்ளாமல் அநேகர் அவரை அசட்டை பண்ணுகிற கூட்டங்கள் காணப்படுகிறது. பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் பின்பற்றி தங்களை அழித்து கொண்டு பாருங்க. ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அநேக வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்துகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அதனுடைய அந்த காஷன், அந்த அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துக்கும். அதே போல் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளலை அப்படின்னு சொன்னால் என்னாகும்? எப்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பின்பற்றி வேதனைகளினாலே தங்களை உருவக்குத்தி கொள்கிறார்கள். இது பண ஆசைக்கு. அப்போ ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளுகலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? தொழுது கொள்ள வேண்டிய விதத்தில் அவரை தொழுது கொள்ளலைன்னா என்ன ஆகும்? அவர் தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரித்தும் மகிமைப்படுத்தாமலும் இருந்தால் என்ன ஆகும்? இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. தேவன் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் 1வது அதிகாரம் சொல்லுது. தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இவர் தான் தேவன், இவர் தான் நான் துதிக்கணும், இவர் தான் மகிமைப்படுத்தணும், இவரே ரட்சகர் என்று ஹல்லேலூயா தெரிந்திருந்தும் கூட அவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் ஒரு கூட்டம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய பதவிகளில் சடங்காச்சாரமான காரியங்களை இருக்கிறவங்களுடைய பின்புலம் பார்த்தா இருள் அவர்களை ஆதிக்கம் செலுத்துகிறது. இருளின் அதிகாரங்கள் அவர்கள் மேலே ஆளுகை செய்கிறது. ஆனால் அவங்க சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, பெரிய பதவிகளை கொடுக்குறாங்க, சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ இப்படி எல்லாத்துலேயும் இது இருக்குது. இது ஏதோ டினாமினேஷன் மட்டும் கிடையாது. இது இன்றைய நாட்களில் எல்லா இடங்களிலும் இது பரவலாக இது ஆவிக்குரிய சபைன்னு இல்லை, பாரம்பரிய சபைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ மனிதர்களில் எங்கும் உண்மையுள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட கூட்டம் உலகத்தில் இருக்குது. அப்போ தேவ பிள்ளை இதுக்கெல்லாம் விலகி காத்துக்கொள்ளணும், இதுக்கெல்லாம் விலகி தப்பிக்கணும். அப்போ என்ன இருக்குது தேவ பிள்ளைக்கு? என்ன ஒரு அடைக்கலம் அப்படின்னா தேவ சமூகம். இந்த அதிகாலை வேளையில் கொஞ்சம் நேரம் மனதார ஆண்டு சமூகத்தில் இருதயத்தை அப்படியே ஊற்றலாமா. ஆண்டவரை பாடி துதிச்சு ஆராதித்தோம். மறுபடியும் தேவ சமூகத்தில் துதியோடு அப்படியே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர்னு சொல்லலாமா. அப்பா நீங்கள் நல்லவர்னு சொல்லலாமா. வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில் சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள். துதி என்பது ஏதோ நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், ஐயோ எனக்கு நல்லா பிரதர் பாடுற மாதிரி நல்லா எனக்கு பாட வரலையே, நல்லா எனக்கு துதிக்க வரலையே. இல்லை, நம்மளுடைய குரல்களை அல்ல இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர். நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பான்னு சொல்லுங்க. அப்பா நீங்கள் நல்லவர்ப்பா. இந்த காலை வேளையில் கொஞ்சம் ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்தலாமா, அவரை சுற்றி வரலாமா. ஒரு குழந்தை என்ன பண்ணும், அவங்க பெத்த தாயை அப்படியே சுற்றி வரும், அவங்களுடைய அருகாமையை தேடும். அதே போல் தான் தாய் தகப்பனை நோக்கி பார்க்கும், அந்த அரவணைப்பை தேடும். அதே போல் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தை நாடலாமா, அப்பான்னு கூப்பிடலாமா, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா, பீடத்தை சுற்றி வரலாமா. அப்பா அவங்கள நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நல்ல தெய்வமே, மனதாருமே நாங்கள் துதிக்க இருதயத்தில் காணப்படுகிற பாரங்கள் ஒவ்வொன்றாக கலன்று அப்படியே விழுவதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா விதமான ஆயுதங்களும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும். எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதிமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நீதி பலிக்கணுமா. ஹல்லேலூயா. அப்படியே துதிக்கலாமா. துதி செய்ய எரிகோவின் மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகிறது. ஹல்லேலூயா. எல்லா விதமான செங்கடல்கள் இரண்டாக பிளக்கிறது. தடைகளை ஏற்படுத்தி பெரிய மதில் சுவரை எழுப்பி அப்படியே அந்த மதில் சுவருக்கு அந்த பக்கத்தில் நிற்க வைக்கிற சத்துருவினுடைய எல்லா தந்திர திட்டங்களும் அது மடிகிறது. ஹல்லேலூயா. நிர்மூலமாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய போர் ஆயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. எழும்பி துதிக்கலாமா. ஹல்லேலூயா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே துதி செய்வது செமையானவர்களுக்கு தகும் என்று சொன்னீரேப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வம் ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. எங்களை ஆண்டவரே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் பலியாக ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, அந்த கிருபைகளை நிறைக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே சொல்லுங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே அன்பு கூற வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் சொல்லுங்க துதியோடு அலங்கார வாசலுக்கு உள்ள நம்ம பிரவேசிக்கலாமா துதியோடு ஸ்தோத்திரத்தோடு அன்றைய நாட்களிலே மகா பிரதான ஆசாரியர் மட்டுமே உள்ளே நுழையணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய மன்னர் எந்த ஸ்தானத்தில் நோக்கி கூப்பிட்டாலும் வருவார் 2 பேர் 3 பேராக கூப்பிட்டாலும் வருவார் தனி அறையிலே கதவை பூட்டிக்கொண்டு இருதயத்தின் அந்த ரங்கங்களிலே பண்ணுகிற அந்த விண்ணப்பங்களை கேட்க ஆவலோடு ஓடி வருகிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல கூட உள்ளேயே இருந்து நம்ம அப்படியே நம்மளை பராமரிக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் ஹல்லேலூயா நன்றி சொல்லலாமா அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா நன்றிகளை ஏறெடுக்கலாமா அலங்கார வாசலாலை தேவ சமூகத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே வந்திருக்கிறோம் துதிக்க வந்திருக்கிறோம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் பாட